நம்ம யாருக்கிட்ட கேட்டாலும், பிரதர், பாஸ்டர், நான் சூரஜ் செடியின் கீழ் உள்ள அனுபவத்துக்கு நேராக போயிட்டுருக்குறேன். ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் பாஸ்டர். எலியாவை போல நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன். ஒரு சூரஜ் செடியின் கீழ் உள்ள அனுபவத்துக்கு நேராக இருக்கிறேன்னு நீங்களும் நானும் சொல்லலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அன்றைக்கு தேவன் தேவதூதரை அனுப்பி அவரை தட்டி எழுப்பி, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தழலில் சுடப்பட்ட அடையும் தண்ணீரும் கொடுத்து அவனை தட்டி எழுப்பினார். திரும்பவும் சோர்ந்து போனார். ஆண்டவர் திரும்பவும் அவரை தட்டி எழுப்பினார். அந்த போஜனத்து நிமித்தமாக அவர் 40 நாள் பிரயாணம் பண்ணி ஓரேப் என்னும் கர்த்தருடைய பர்வதத்தில் வந்து நின்னார்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுது. ஆனாலும் ஓரேப் என்னும் கர்த்தருடைய பர்வதத்துக்குள்ளே வந்து அவன் சோர்ந்து போய் அங்கே ஒரு குகையில் போய் நித்திரை பண்ணினான்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், கர்த்தர் சில சமயங்களில் உங்களை என்னையும் பலத்தை கொடுத்து ஓரேப் என்னும் கர்த்தருடைய பர்வதத்துக்கு நேராக அனுப்புகிறான்னு சொன்னால், அந்த பர்வதத்துக்குள்ளே வர நாம் பர்வதத்தில் மேலே கர்த்தர் இருக்கிறதுனால அந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாக மாறணும். பர்வதத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமும் சோர்ந்து போகக்கூடாது. அதே போல் தான் நீங்களும் நானும் எந்த ஒரு சூழ்நிலைமையிலும் கர்த்தருடைய பர்வதத்தை தேடணும்னு சொன்னால் நமக்கு குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. வேதம் சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து ஒத்தாசை வரோன்னு சொல்லி. ஆனால் நாம் அதை மறந்து போகிறோம். எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுப்பேன்னு சொல்லிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.